டாக்டர் பிளஸ் மை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். இப்ப உங்க மேனியெல்லாம் சங்கடப்படுத்துது பருக்கள் மருக்கள் இது சில பேர் சொன்னாங்க, சார் கோயில போய் குருக்கள்கிட்ட சொல்லி நான் அர்ச்சனைலாம் பண்ணியிருக்கேன் சார், எத்தனையோ வந்தா மகமாயிட்ட போய் வேணேன், அங்க வேணேன் இங்க வேணேன், எதுவும் போக மாட்டேது சார் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. எத்தனையோ மருந்து எடுத்தேன் சார், எத்தனையோ டாக்டர் பார்த்தேன் சார், ஒன்றும் ஆகல. அதாவது இந்த மருவெல்லாம் போறதுக்கு உங்களுடைய உருவம் சிறப்பா இருக்கணும், இந்த மரு நீங்கணும் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வேலையை, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதுல நீங்க எடுத்துக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். முதல்ல வீக்லி 2 times நீங்க உப்பு 1 லிட்டர் தண்ணி 100 கிராம் உப்பு, 1 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் உப்பு போடணும். உப்பு போட்டு அதை ஒரு அதாவது காய்ச்சணும், நல்லா காய்ச்சி அந்த 1 லிட்டர் தண்ணிய காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். குடிக்கும் போது அதுல ஒரு எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு விடலாம், தப்பு இல்லை. அதை நீங்க குடிக்கும் போது உடல்ல முதல்ல குடல் கழிவுகள் வெளியேறணும். உங்களுக்கு குடல் சுத்தமா இருக்காது இப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே. அப்ப குடல் சுத்தம் இல்லைன்னா உடல் சுத்தம் இருக்காது. அந்த டஸ்ட்டுகளும் அந்த கழிவுகளும் தான் உங்களுக்கு தோல்ல இருந்து வெளியாகுது. அதாவது வேர்வையாக கசிய வேண்டியது இந்த மாதிரி அந்த கழிவுகள் கொப்பளமாகவும் அதே போல கட்டிகளாகவும் மாறுது. இதுதான் உண்மை. அப்ப இதெல்லாம் முதல்ல அசுத்தங்களை நம்ம உடம்பை விட்டு வெளியாக்கணும்னா அதுக்கு அற்புதமான வழி உப்பு நீர். உப்பு நீர் நீங்க சாப்பிட்டாலே கழிவெல்லாம் வெளியாயிரும் நான் சொன்னபடி. அதை முதல்ல இதை வாரத்துல 2 முறை நீங்க பண்ணி பாருங்க. 2 முறை நீங்க பண்ணீங்கனால நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் அன்பர்களே, இந்த இப்ப பருக்கள் இதுன்னு சொல்லிட்டேன்னா ரைட். இதுல நீங்களே என்ன பண்ணணும்னா முக்கியமா ஒரு குளியல் பொடி ஒன்று தயார் பண்ணிக்கணும். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை முடியலை அப்படின்னு சொன்னா பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாதிரி குளியல் பொடி எது இருந்தால் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள்லாம் பாரம்பரிய குளியல் பொடியெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மருக்கள் திசுக்கள் போகிறதுக்கு அற்புதமான பொடியெல்லாம் இருக்கு. நீங்க தயார் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா அருகம்புல். ஆனா இதெல்லாம் தயாரிக்கணும் நீங்க. அருகம்புல்ல வாங்கி நிறைய காய போட்டுருணும். சருகா காயணும், அது நல்லா காயணும். இந்த அருகம்புல் காயும் போதே நீங்க முக்கியமா இதுல சேர்க்கக்கூடியது இலைகள். அதாவது நம்ம இந்த இலை நம்முடைய முக்கியமா எருக்கலை இலைன்னு சொல்லுவாங்க. எரிக்கலை, அதாவது வெள்ளருக்கலை இலை கூட நீங்க சேர்த்துக்கலாம். வெள்ளருக்கு கிடைச்சிச்சுன்னா, கிடைக்கலன்னா இந்த இலை. இதை சருகா காய வச்சிடணும். வெள்ளருக்க இலையும் சருகா காயணும். நல்ல நிழல் காய்ச்சலா போட்டு அருகும் வெள்ளருக்க இலையும் சருகா காய்ச்சிடணும். நல்லா காஞ்சவுடனே, நல்லா காஞ்சி முடிச்சோடனே அதை எடுத்து நீங்க அரைச்சு பவுடர் ஆக்கிடணும். அதோட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்க்கணும். இப்பதான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். நுணாமரத்துடைய பட்டை இதுல அவசியமா சேர்க்கணும். அதாவது மஞ்சனத்தின்னு சொல்லக்கூடிய மரத்தினுடைய பட்டை. அது போடும் போதே மஞ்சளா மாறிடும் உங்களுக்கு. இப்படி போட்டு இதை நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல இதுவே போதும் உங்களுக்கு. இது ஏன்னா சிம்பிளா, ஏன்னா இன்னும் நிறைய சொல்லலாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையற்றது. இந்த மூணு பொருள் நீங்க தயார் பண்ணி கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டு மேனிக்கு வாரத்துல 2 முறை இதை பால்ல 300 மில்லி பசும்பால்ல கலந்து தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி 1 மணி நேரம் கழிச்சு குளிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். தோல்ல இருக்கக்கூடிய அந்த கசடுகள்லாம் போயிடும், அந்த அரிப்பு கூட போயிடும். அதுவும் போகிறதுக்கு உங்களுக்கு முக்கியமா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம், அதாவது கொப்பளங்கள், மருக்கள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஆனா இதை கண்டினியூவா பண்ணணும். புரியுதா? இதுல நம்ம இந்த பாரம்பரிய வைத்தியத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஏறக்குறைய இன்னும் 16 வகையான கடைச்சரக்கம் அதுல பயன்படுத்துவாங்க.
ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அதெல்லாம் நீங்கள் சுத்திப்படுத்திக்கலாம்னா சுண்ணாம்பு சுத்தம், அதாவது சுத்தம் பண்ணுறதுக்கே சுண்ணாம்பு தடவி அடுப்பில் காட்டுறதே ஒரு அன்பர் சொல்லியிருந்தாரு, ஐயா எவ்வளவு பணிகள் செய்ய வேண்டியிருக்கான்னு. ஆக நீங்கள் இந்த 16 வகை பொருட்களையும் நீங்கள் சுத்தி பண்ணாமல் போட்டால் தப்பாயிரும். ஆனால் உடம்புல பிரச்சனை அதிகமாயிரும். அதனால நான் அதை சொல்ல, இந்த பட்டைகள் நான் சொன்ன பாருங்க, இதுகளை நீங்கள் தயார் பண்ணி குளிச்சாலே ஒரு பெரிய மாற்றம் வரும். குளிக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி வைத்தியர்களை அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு முறையாக பாலில் குளிக்கலாம். இந்த பாலில் குளிக்கிற இந்த பொடி உங்களுக்கு கிடைத்து விட்டாலே மருக்களும் பருக்களும் அல்லது நீங்கள் தயாரித்தாலும் பருக்கள் இல்லாமல் ஓடிவிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளம் துள்ளாமல் துள்ளும். ஏன் தெரியுமா? அந்த உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்முடைய தோல் தானா இது, நம்முடைய உடம்பு தானா அப்படிங்கிற அளவுக்கு மாற்றம் ஏற்படும். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.